வெல்கம் டு கல்லாப்பட்டி தமிழ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, ஹிந்தில இருந்து தமிழ்ல ரீமேக் பண்ண திரைப்படங்களை பத்தி எத்தனோ காணொளி நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். அதே மாதிரி இன்னைக்கு ஹிந்தில இருந்து தமிழ்ல ரீமேக் பண்ண திரைப்படங்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்ப்போம். நடிகர் அமிதாப் பச்சன் அவர்கள் நடித்த சூப்பர் ஹிட்டான திரைப்படம் கூதார். 1982 வந்த திரைப்படம், அதாவது 1982 வந்த திரைப்படம். அமிதாப் பச்சன், வினோத் மேரா, சஞ்சீவ் குமார், பர்வீன் பாபி, பிரேம் சோப்ரா மற்றும் பலர் இந்த படத்துல எத்தனையோ நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்தை அப்படியே ரீமேக் பண்ணி எடுக்கப்பட்ட திரைப்படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்து படிக்காதவன் திரைப்படம். அதாவது இந்த படிக்காதவன் திரைப்படம் 1985 வந்த திரைப்படம், அதாவது 1985 வந்து திரைப்படம். இந்த திரைப்படத்துல நம்ம நட்புக்காக, அதாவது கெஸ்ட் ரோலா பண்ணியிருப்பாரு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். இந்த படம் அப்படியே ஹிந்தியில கூதார் படத்தை அப்படியே ரீமேக் பண்ணி எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் படிக்காதவன். கூதார் திரைப்படம் 1982 வந்த திரைப்படம். நம்ம தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த திரைப்படம் 1985 வந்த திரைப்படம். ஒரு 3 வருஷம் பொறுத்து தான் இந்த படத்தை ரீமேக் பண்ணிருக்காங்க. இந்த படத்துல அப்படியே தான் எடுத்திருக்காங்க. எந்த விதமான சீன்ஸுக்கெல்லாம் மாற்றி அமைக்கல. சில சீன்ஸுக்கெல்லாம் அந்த நம்ம ரஜினிகாந்த் அவர்களுக்கு தம்பி அனுப்பாரு பாத்தீங்களா, அந்த கேரக்டர்லாம் கூட அப்படியே தான் வரும். கொஞ்சம் சீன்ஸை அதிகப்படுத்திருக்காங்க கூதார் ஹிந்தி படத்துல. அந்த படத்துல அப்படியே மற்றபடி எல்லா சீன்ஸுமே நல்லா அப்படியே எடுக்கப்பட்ட திரைப்படம் படிக்காதவன். நம்ம அமிதாப் பச்சன் கேரக்டர் தான் நம்ம தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள். வினோத் மேரா அந்த கதாபாத்திரம் தான் நம்ம நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் கேரக்டர். நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்ச படிக்காதவன் ரொம்ப அழகான நல்ல திரைப்படம். கிட்டத்தட்ட இந்த திரைப்படம் 40 வருஷம் ஆச்சுன்னு சொன்னா நம்மளால நம்ப முடியல. ஏன்னா இந்த படம் மக்கள் மத்தியிலும் சரி, நம்ம ரஜினிகாந்த் ரசிகர்கள் மத்தியிலும் சரி, ஒரு ஆழமா நம்ம மனசுல பதிஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட திரைப்படம். ரொம்ப பிரமாதமா நடிச்சிருப்பாரு இந்த படத்துல. இந்த படத்தோட கதைன்னு சொன்னா, அண்ணன் தம்பிங்க 3 பேர். நம்ம கூட பிறந்த அண்ணன் தம்பிங்களை பார்த்துக்கணும்ட்டு இவர் 2ஆம் தரமா கட்டிக்கிறாரு வடிகரசிய. ஆனா நம்ம தம்பிகளை பாசமா கவனிச்சுப்பாங்க நினைச்சுதான் அவர் 2ஆம் தரமே கட்டிக்கிறாரு நம்ம சிவாஜி கணேசன் அவர்கள் கேரக்டர். ஆனா இவர் போனதுக்கு அப்புறம் அவர் அண்ணன் தம்பிகளை கொடுமை பண்றது, அண்ணன் தம்பிகளை பத்தி தப்பாவே பேசுறது, இதே மாதிரியே பேசி பேசி அவங்க மனசை புண்படுத்தி தான் அவங்க சண்டை போட்டுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க. அண்ணன் தம்பிகளை பார்க்கறதுக்காக அவர் ரொம்ப ஆசையோட ஓடி வராரு நம்ம சிவாஜி அவர்கள். தம்பிங்க எங்கன்னு சொல்லி கேட்கும்போது எங்க போயிட்டாங்க அப்படின்னு அவரோட வேலையில நல்ல ஆக்ஷனோட கேட்பாரு. உங்ககிட்ட கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு போற வயசா அவங்களுக்கு, நான் தடுக்கிறது அவங்க தான் போனாங்கன்னா நீ தடுத்திருக்கலாமே, நான் தடுக்கிறதுக்கு நான் யாரு அப்படி கேட்கும்போது சிவாஜி சார் அப்படியே ஓங்கி அவர் கை வாங்குவார். அந்த கை அப்படியே இறக்குவார். ஏன்னா அண்ணன் தம்பிங்களை பாத்துக்கிறதுக்காக அவர் கட்டிப்பாரு. அவங்கள கேட்கறதுக்கு, அவங்க எங்க போயிட்டா கேட்கறதுக்கு நான் யாரும் சொல்லும் போது அவரோட கதாபாத்திரம் அப்படி மனசு துடிக்குது. அண்ணன் தம்பிங்களை எங்க போயிட்டாங்கன்னு கடைசி வைக்க தேடுறாரு. அவங்க எங்கேயுமே கிடைக்கல. இவங்க ஒரு இடத்துல போறாங்க. இந்த சின்ன பசங்களை ஒரு பிச்சை எடுக்கிற கும்பல் இடத்துல மாட்டிக்கிறாங்க. அதுல எப்படி வெளியே வருதுன்னு பார்க்கும்போது நம்ம நாகேஸ்வர் கதாபாத்திரம் அவங்களை காப்பாத்துறாங்க. அவர் தான் இவரை படிக்க வைக்கிறாரு. ஒரு தம்பி இவர் படிக்க வைக்கும் போது நம்ம ரஜினிகாந்த் கேரக்டர் சின்ன வயசுல இருந்து ஒரு வேலை செஞ்சு டாக்ஸி டிரைவர் ஆகுறாரு. இந்த டாக்ஸி டிரைவர் கதாபாத்திரத்துல ரொம்ப அழகா நடிச்சிருப்பாரு, ஸ்டைலா பண்ணியிருப்பாரு இந்த படத்துல. அதாவது எந்த அளவுக்கு இந்த படத்துல ஒரு சென்டிமெண்ட் இருக்கோ அந்த அளவுக்கு இந்த படத்துல காமெடியும் இருக்கும். அந்த உதாரணத்துக்கு தம்பிக்காரனோட சீனை தம்பிக்காரன் படிக்கணும், நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டு இவர் நாள் முழுக்க உழைச்சி இவரோட பணத்தை எல்லாம் அங்க கொடுக்குறாரு.
ஆனா தம்பி வந்து நல்லா படிக்க மாட்டாரு. அவரு ரிசல்ட் வந்து ஃபைல்னு சொல்லிட்டு வந்துட்டு அவர் அந்த கிளிப் சீன்ல உள்ள போவாரு. அந்த 4 பேர் மத்தியில வந்து தம்பிக்காரன் வந்து அசிங்கம் பண்ணிடுவாரு. அப்ப ரஜினிகாந்த் நடிப்பு வந்து ரொம்ப இதுவா இருக்கும். எல்லாம் படிச்சிருந்தா உங்களுக்கு வந்து நாகரிகம் தெரிஞ்சிருக்கோம், உங்களுக்கு நாகரிகத்தை பத்தி என்ன தெரியும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மாதிரி அவன் சிரிப்பாரு. சிரிச்சுட்டு எஸ் எஸ் தேங்க்யூ சொல்லிட்டு ஒரு மாதிரி நல்ல ஒரு அழுது வந்து போய்ப்பாரு. அந்த சீன்லாம் அமிதாப் பச்சன் அவர் கூதார் இந்தி படத்துலையும் அமிதாப் பச்சன் அவர்களும் நல்லா நடிச்சிருப்பாரு. அதே சமயத்துல அவரை என்னதான் ரீமேக் பண்ண திரைப்படமா இருந்தாலும் அப்படியே வந்து நம்ம ரஜினிகாந்த் அவர் நடிக்கல. அப்படியே வந்து நடிச்சாலும் அவரோட ஸ்டைல் நடிச்சிருக்காரு. நீங்க இந்த படத்தை பார்த்தீங்கன்னாவே ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் ரஜினி சார் இந்த படத்துல வந்து எந்த அளவுக்கு நல்லா நடிச்சிருப்பாருன்னு ரஜினி ரசிகர்களுக்கு தெரியும். இந்த படத்தை வந்து இன்னும் மறக்காம நம்ம நெஞ்சிலேயே இருக்க பாருங்க. 40 வருஷம் ஆயும், அதனால மக்களுக்கு தெரியும் எப்படிப்பட்ட திரைப்படங்கள். அது மாதிரி படம் தான் இந்த படம். இந்த படத்துல ஒரு கட்டத்துல வந்து தம்பிக்காரன் வந்து ஒரு பொண்ணு காதலிக்கிறாரு. வீட்டோடவே வந்து மாப்பிள்ளையா பிசினஸை பார்த்துன்னு வச்சுக்கணும்னு சொல்லி பூர்ணசுந்தராவை வந்து பூர்ண விஸ்வநாதன் அவர் வந்து கேட்பாரு இவர்கிட்ட. ஃபர்ஸ்ட் ஒத்துக்க மாட்டாரு. ஆனா தம்பிக்காரன் அதுக்கப்புறம் கம்பல் பண்ணி இது பண்ணி அவரை ஒத்துக்க வைக்கிறாங்க. வீட்டோட மாப்பிள்ளையா வந்து அவர் போறாரு. அதாவது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர் அண்ணன் கதாபாத்திரத்தை வந்து அவர் ரொம்ப ரொம்ப வருஷம் பொறுத்து பார்ப்பாரு. ஆனா நான் தான் உங்க தம்பி அவர் சொல்ல முடியல. எப்படி சொல்ல முடியும்? அவர் வந்து இப்போ பார்க்கறதுக்கு ஒரு சிங்க மாதிரி இருக்காரு. அவ்வளவு பெரிய இடத்துல ஒரு பெரிய போஸ்டிங் ஜட்ஜா இருக்காரு. ஆனா நான் ஒரு சாதாரண டாக்ஸி டிரைவர், நான் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு வந்து நாகேஷ் கிட்ட வந்து சொல்லுவாரு. அப்ப நாகேஷ் கேட்பாரு, அப்படி வாழ்நாள் முழுக்க நீ பார்த்துக்கிட்டே தான் இருப்ப, ஆனா நீ சொல்ல மாட்டேன். அப்படியா? இல்லப்பா, எப்படியா சொல்லுவேன். எனக்கு ஒரு காலம் வரும், என் தம்பி வந்து படிக்கிறான், என் தம்பி பெரிய ஆனதுக்கு அப்புறம் நான் போய் நின்று சொல்லுவேன்னு சொல்லுவாரு. தம்பியை வந்து கல்யாணத்தை வந்து கிட்ட வந்து நடத்தி வைக்கிறாரு நம்ம சிவாஜி கணேசன் அவர்கள். ஆனா அப்பப்போ அவர் மனசுல தோணும், இவர் நம்ம தம்பியாவை இருப்போமோ உருவாக்குவானு. அது எப்ப தெரிய வருதுன்னா, ரொம்ப பிள்ளைலாம் உங்களுக்கு போடல, இது கதையை ஷார்ட்டா முடிச்சிடுறேன். அது எப்ப தெரிய வருதுன்னா, இவர் தம்பி வந்து ஒரு மாமனார் வந்து அவரோட சொத்தெல்லாம் அமுக்கத்துக்கு வந்து ஜெய்சங்கர் வந்து காத்து நிற்காரு. அவரை எப்படியாவது கொலை பண்ணிட்டு இவர் மேல தூக்கி அந்த பணியை போட்டுறாரு. அந்த பணியை போட்டதுக்கு அப்புறம் ஒரே நேரத்துல வந்து அந்த இடத்துல வரும்போது நம்ம ரஜினிகாந்த் அவர்களும் அந்த இடத்துல வரும்போது அந்த அந்த பணி அவர் மேல விழுது. கோர்ட்ல வந்து சந்திக்கிறாங்க. கோர்ட்ல சந்திக்கும் போது வந்து சிவாஜி கணேசன் அவர்களை மீட் பண்றாரு. அப்போ வந்து இவர் ராஜான்னு சொல்லும் போது இவங்க ஆப்போசிட் லாயர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் லாயர் வந்து இவரோட பேர் வந்து ஒரிஜினல் பேர் ராஜா இல்ல அப்படின்னு சொல்லும் போதுதான், அவரோட பிறந்த ஊர் சொந்த ஊர் சொல்லும் போதுதான் நம்ம சிவாஜி கணேசன் அவர்களுக்கு ஒரு துடிக்கும். இதுக்கப்புறம் உண்மையிலே சொல்ல போனா இந்த கதாபாத்திரத்துல நம்ம ரஜினிகாந்த் சாரு என்னதான் வந்து ஃபுல்லா இந்த படத்துல ஹீரோ வந்தாலும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் கொஞ்சம் சீன் தான் இந்த படத்துல வருவாரு. நீங்க நல்லா பாருங்க, இந்த படத்துல வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து நிறைய சீன் வந்து அமைதியாயிட்டாரா இல்ல சிவாஜிக்காக வந்து விட்டுட்டாரான்னு தெரியல. நிறைய இடத்துல வந்து நம்ம சிவாஜி சார் வந்ததுக்கு அப்புறம் அவரு தான் வந்து நடிப்புல வந்து ஃபர்ஸ்டா தெரிவாரு. எல்லா இடத்துலயுமே ஜெயில பேசுற சீன் ஆகட்டும், கோர்ட் சீன் ஆகட்டும், எல்லாத்துலயுமே வந்து ஆர்குமெண்ட் பண்ற சீன் ஆகட்டும், எல்லாமே வந்து சிவாஜி கணேசன் அவர்களோட நடிப்பு முதலிடத்துல பிடிக்கும். அந்த மாதிரி இந்த படத்துல வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வெட்டி கொடுத்துட்டாரா என்னன்னு தெரியல. அந்த மாதிரி இந்த திரைப்படம் ரொம்ப அழகான திரைப்படம், ரொம்ப அழகான கதை. இந்த திரைப்படத்தை இப்ப இருக்கிற மக்கள் வந்து நல்லா தெரியும். இப்ப இருக்க மக்கள் என்ன சொல்றது, 2K கிட்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் திரைப்படத்தெல்லாம் வந்து பார்க்கணும். அதுக்கு இது மாதிரி திரைப்படம் வந்து ரீரிலீஸ் பண்ணணும், நல்லா பப்ளிசிட்டி பண்ணி ரீலீஸ் பண்ணாங்கன்னா இந்த திரைப்படம் 40 வருஷம் ஆயும் மக்கள் மத்தியில வந்து இந்த அளவுக்கு இடம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் பேசுவாங்க. ஏன்னா இந்த படத்துல வந்து அப்படி நடிச்சிருப்பாரு. தம்பிக்காரன் நம்மளை வந்து இப்படி பண்ணிட்டாருன்னு சொன்ன உடனே அவரோட கார் டாக்ஸி எல்லாம் உடச்சி குடிச்சிட்டு வந்து பாடுவார் பாருங்க, பூர தெரிஞ்சுக்கிட்ட உலக புரிஞ்சுக்கிட்ட, அந்த பாட்டுலாம் பிரமாதம் பாடம். அப்புறம் ராஜாவுக்கு ராஜா நான் தான் சொல்லி அடிப்பேனடி ஒரு கூட்டில் கிளியாக, இந்த மாதிரி எத்தனையோ திரைப்படங்கள் இந்த படத்துல வந்து பாட்டுங்க வந்து ரொம்ப நம்ம மனசுல வந்து இடம் பிடிச்சிருக்கு. அப்படிப்பட்ட திரைப்படம்லாம் ரீரிலீஸ் வந்து கண்டிப்பா பண்ணணும். என்னோட தனிப்பட்ட முறையில ரஜினி ரசிகர்கள் சார்பில்
தனிப்பட்டவரை நான் கேட்டுக்கிறேன் ரிலீஸ் பண்ணணும்ட்டு. அப்படிப்பட்ட திரைப்படத்துல எல்லாருமே அவங்களுக்கு கதாபாத்திரத்தை ரொம்ப அழகா நேர்த்தியா ரொம்ப பண்ணியிருப்பாங்க. நம்ம யாருமே வந்து குறை சொல்ல முடியாத அளவுக்கு இந்த படத்துல இருக்கும். ஸோ அந்த ஹிந்தி படத்துலயும் சேம் அதே மாதிரி இருக்கும். அமிதாப் பச்சன் அவர்கள் நடித்த கூதார் ஹிந்தி படமும் அதை பார்த்து ஃபுல்லா அப்படியே ரீமேக் பண்ண எடுத்த திரைப்படம் தான் படிக்காதவன். அப்படியே தான் இருக்கும் எல்லா கதாபாத்திரமும். இந்த படத்துல வந்து ரஜினிகாந்த், சிவாஜி கணேசன், தேங்கா சீனிவாசன், பூர்ண விஸ்வநாதன், அம்பிகா, நாகேஷ், ஜெய்சங்கர், ரம்யா கிருஷ்ணா, ஜனகராஜ் அவர்கள் கதாபாத்திரம் ரொம்ப அழகா இருக்கும். இன்னி வரைக்கும் வந்து நம்ம மனசுல பேசப்பட்டுதான் இருக்கு. என் தங்கச்சி என் நாய் கட்சிச்சுப்பா அப்படின்னு சொல்ற வந்து கதாபாத்திரம் இன்னும் வந்து நம்ம மனசுல அப்படியேதான் இருக்கு. அதாவது அவர் வந்து ஃபீல்டை விட்டு ஒதுங்கி இருந்தாலும் அவரோட கதாபாத்திரம்லாம் நம்ம ஜனகராஜோட பாத்திரம்லாம் இன்னும் வந்து நம்ம மனசுல வந்து பேசிட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி எத்தனோ நடிகர்கள் இந்த படத்துல வந்து நல்லா நடிச்சிருப்பாங்க. யாரோட நடிப்பை சில பேர்லாம் கூட விட்டுருக்கலாம். ஓகேங்களா? இந்த படத்துல வந்து டைரக்ஷன் ராஜசேகர் ரொம்ப அழகா பண்ணியிருப்பாரு இந்த படத்தை. இந்த படத்தோட பாட்டுங்க நம்ம மனசுல ஆழமா பதிந்ததுக்கு காரணமே இசை ஞானி இளையராஜா அவர்கள் தான். ஹிந்திலிருந்து தமிழை ரீமேக் பண்ண திரைப்படங்களை பற்றி நான் கொடுத்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல உங்க கருத்தை வந்து பதிவு பண்ணுங்க. கல்லாப்பட்டி தமிழ் யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வணக்கம்.